ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ C61 இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? இதோட ப்ரைஸ் என்ன? 5G சப்போர்ட் இருக்குதா? இதோட கேமரா குவாலிட்டி, பேட்டரி லைஃப், பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்ஸ் வரும். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போக்கோ C61 இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே இருந்து போயிடலாம். டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 Hz இவரோட வரப்போகுதுங்க. பிரைட்னஸாக 1500 நெட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பட்ஜெட் ஃபோன், நீ ஒரு 8000க்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த இதை கிடைக்குங்க. அப்புறம் இதோட பிரைமரி கேமரா 8 MP. அதோட கேமரா மாடியூல் பார்த்தோன்னா 108 MP. நானும் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனேன். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அது 8 MP. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 5 MP கொடுக்குறாங்க. இது வந்து சும்மா ஒரு 8000க்கு 7000க்கு எனக்கு ஃபோன் கிடச்சா போதும் அப்படிங்கிறதுக்கு இந்த மொபைல். சரிங்களா? அதாவது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா காலுக்கு மட்டும் வேணுங்க அப்படிங்கிறது இந்த மொபைல் எடுத்துக்கலாம். 5000 mAh பேட்டரி, அதை ஃபுல்ஃபில் பண்ண 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ். ஓகேங்களா? அதாவது பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. 4GB ரேம் வேரியன்ட் இருக்குது. அதே போல் 8GB ரேம் வேரியன்ட்லையும் 6GB ரேம் வேரியன்ட்ல இருக்குது. 4GB 6GB இருக்குது. அதே போல் 64GB ஸ்டோரேஜ் இருக்குது. 128GB இந்த ஸ்டோரேஜும் இருக்குது. அது உங்கள் இஷ்டம், இது எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து 7999 ஸ்டார்ட் ஆகுதுங்க இதோட ப்ரைஸ். அப்புறம் இதோட ப்ராசஸ் ஹீலியோ G36 அந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுத்துக்கிறாங்க. சும்மா ஹெவி ப்ராசஸ்லாம் கிடையாது, ஒரு நல்ல ப்ராசஸ். சரிங்களா? இந்த ப்ரைஸ்க்கு நல்ல ப்ராசஸ், ரொம்ப நல்ல ப்ராசஸ் கிடையாது, ஒரு நல்ல ப்ராசஸ். இது Android 30ல் ரன் ஆகுது. அப்புறம் இந்த மொபைல் 5G சப்போர்ட் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. 4G சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. இது 5G ஃபோன் கிடையாது. இந்த காலத்தில் எல்லோரும் 5G தான் மாறுவாங்க, நீங்கள் உங்கள் இஷ்டம். அப்புறம் இதில் டுவல் சிம் இருக்குது, FM ரேடியோ, இது மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த மொபைலோட ப்ளஸ் பாயிண்ட்டை பற்றி பார்த்துலாங்க. ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி எது சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இதோட நல்ல மொபைலும் இருக்குது. அதாவது ஸ்டோரேஜ் அதிகமாகவும் இருக்குது. அதே போல் நம்மளுக்கு ரேம் அதிகமாகவும் கிடைக்குது. இதோட ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாக கிடைக்குது. கேமரா இதோட நல்லா தான் கிடைக்குது. 8000 9000லேயும் ஒரு 50 MP கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க 8 MP தான் கொடுக்குறேங்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 50 MP, ஒரு 48 MP கொடுத்தா கூட ஓகே தான். கேமரா மாடியூலில் பயங்கரமாக இருக்குது. இந்த மொபைலோட குவாலிட்டி, அதாவது என்னையா பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் நானும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன பெஸ்ட்டுன்னு நானும் தேட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோவா இருக்குது. ஏன்னா எல்லோரும் 5G சப்போர்ட்டில் ஃபோனை தான் வாங்குறாங்க. 4Gக்கு யாரும் விரும்புறதில்லை. ஏன்னா எல்லாம் 5G நெட்ஒர்க் ஒன்னோட ஒன்று அப்டேட் கிடைக்கும்போது இல்லை 5Gக்கு தான் போகணும். நானும் அதுக்கு தான் சொல்கிறேன், 5Gக்கே போங்க. இது 4G மொபைல். ஒரு 9000த்துக்கே 5G மொபைல் கிடைக்கும்போது இவங்க ஒரு 5G சப்போர்ட்டில் கொடுத்துருந்தாங்க இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. சரிங்களா? அதாவது நம்ம சேனல்லையே பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000, அது 5G ஃபோன் என்னன்னு சொல்லி கூட வீடியோ போட்டுருவோம். 5 மொபைல் நல்லா தான் போட்டிருக்குது. அதிகம் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு நம்ம ஒரு 10,000 ஒரு 4G சிம் ஃபோனை வாங்கி என்ன பண்ணுறதுங்க? ஏன்னா எல்லோரும் 5G சப்போர்ட்டுக்கு மாறிட்டோம். அதனால் நீங்களும் மாறிடுங்க. ஏன்னா எல்லோரும் 5G நெட்ஒர்க்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்குது, ஃப்ரீயாகவும் கிடைக்குது. அதனால் 4G சிம் வேண்டாம், 4G நெட்ஒர்க்கே வேண்டாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த மொபைல் யாரெல்லாம் எடுக்கல அப்படின்னுட்டா யாருமே எடுக்க வேண்டாம். ஏன்னா இதோட கேமரா மாடியூல் எல்லாமே 50 MP கொடுக்குறாங்க ஒரு 9000த்துலேயே. இவங்க இன்னும் இந்த 8 MP 5 MPலே இருக்கிறாங்க. இது ஒரு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 6000 to 7000 அந்த ரேஞ்சில் வரணும். அவ்வளோதான் வரும். சரிங்களா? ஒரு பேட்டரி லைஃப்காக எடுக்கலாம் மிஞ்சி போனால். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்டை கண்டிப்பாக கான்பாஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி. சரிங்களா? நம்ம சேனல்லே பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000, 15,000, 25,000 இப்படி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. பெஸ்ட் மொபைல் அண்டர் 5G மொபைல் என்னன்னு சொல்லி கூட 10,000 வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல போட்டு சந்திப்பு. பை, டேக் கேர்.